இப்போ பைபிள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் எடுக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட ஒரு விஷயத்தை நான் படிச்சேன். உனக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று தீங்கு செய்ய வேண்டும் என்பதனை விட்டு கடவுள் மனஸ்தாபப்படுறாராம். கடவுள் முடிவு பண்ணிட்டாராம். யோவான் 3வது அதிகாரம் 10வது வசனம் காலையில படிக்கிறேன். கடவுள் தீங்கு செய்யணும்னு ஒரு பக்தனை முடிவு பண்ணிட்டார். ஒருத்தனை முடிவு பண்ணிட்டார், இவனுக்கு தீங்கு செய்யணும்னு. ஆனா மனஸ்தாபப்படுறார். ஐயோ, இவனை போய் நம்ம கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சோமேன்னு மனஸ்தாபப்பட்டு தீங்கு செய்யாமல் விட்டுட்டாராம். யார் அந்த மனிதன் அப்படின்னா, தான் செய்த பாவங்களில் இருந்து மனம் திரும்பி காரியங்களை செய்பவன் அப்படின்னு போட்டிருக்கு அதுல. ஆக கடவுள் ஒரு விஷயத்த நினைச்சா கூட அந்த கடவுளை என்னுடைய கிரியைகளால் நான் அந்த எண்ணத்தை மாற்ற முடியும். அப்ப எனக்கு இப்ப வந்துருச்சு, அந்த சொல் வந்துருச்சு. கடவுள் தான் விதியை படைக்கிறான் கிடையாது. அந்த விதியை உப்பக்கம் காண்பர்னார்ல, என் ஆன்மீகம் அதுதான். खुदी को कर बुलंद इतना हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. அல்லாமா இக்பால். உன்னை நீயே எந்த அளவுக்கு சுரூபம் எடுத்து நில் என்றால் உன் விதியை எழுதுகின்ற இறைவன் கூட உன்னிடத்தில் கேட்க வேண்டும், சொல் பக்தனே உன் விதியை நான் எப்படி எழுத. இதுதான், இந்த புரிதல் தான் கடவுள். இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், இல்ல அகம் பிரம்மஸ்மி இல்ல, நான் படைப்புகளை நேசிக்காமல் படைப்பாளனை நேசிக்க முடியும். அவன் படைக்கின்ற எல்லா இடங்களிலும் அவனே இருக்கிறான், அவனுடைய பிரசன்ஸே இருக்கு. அவனுடைய பிரசன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே அவனுடைய வெளிப்பாடுகள் தான். அப்ப எப்படி நான் வெறுக்க முடியும் ஒன்றே? அவர்களுக்காகவும் சேர்த்துதான் என் பிரார்த்தனை. எனக்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று நான் அவர்களிடம் கேட்கிறேன். அதனால் பேதம் இல்லை.